உங்க குழந்தையோட குட் பிஹேவியர்ஸ்க்கு 2 skills most neededங்க. First one sensory processing skill, second one emotional regulation skill. Hi, I am Janani, occupational therapist. First one sensory processing skill. என்விரான்மெண்ட்ல இருந்து இன்புட்ஸ் வாங்கி பிரெயின் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் தான் பிஹேவியர். ஸோ பிஹேவியரில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது எங்கே அப்படின்னு பார்த்து அதை சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக்கியானது ஒன்று தொடுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியும், அது நம்மளை ஹார்ம் பண்ணாதுன்னு. இது நார்மலான ரெஸ்பான்ஸுங்க. இதைவே அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்சரி ப்ராசஸிங்கில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குங்க. செகண்ட் ஒன் எமோஷனல் ரெகுலேஷன் ஸ்கில்ஸ். இதில் என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிலேடு கிராட்டிஃபிகேஷன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தரேன் அப்படின்னா குழந்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. செகண்ட் ஒன் ஃப்ரஸ்ட்ரேட் டாலரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்ஒர்க் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது 20 மினிட்ஸ் எடுக்கும் அப்படின்னா அதை அவங்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் போகணும். தேர்ட் ஒன் இம்பல்ஸ் கண்ட்ரோல். இப்போ எதுக்காவது நீங்கள் நோ சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நோவை அக்செப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த் ஒன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது எபிலிட்டி டு ஸ்பீக் இல்லைங்க, அவங்க எப்படி எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கரெக்டாக அவங்களுக்கு சொல்லித்தரணும். இந்த ஸ்கில்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் வேணும் அப்படின்னா பிஹேவியர்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.